அத்தியாயம் 27. ராத்திரி 1 மணிக்கு மேல எல்லாருக்கும் தெரு திண்ணையின் மேல படுக்க விரிச்சான் துரைக்கண்ணு. அதுவரை குழந்தை அவ மடியில தூங்கிட்டு இருந்துச்சு. நடராஜனும் சபாபதியும் பேசி சிரிச்சுக்கிட்டே எப்போன்னு தெரியாம இருந்த இடத்துலயே சாஞ்சு தூங்கிட்டு இருந்தாங்க. மத்த பசங்க உற்சாகமா விழித்து இருந்தாங்க. துரைக்கண்ணுவும் நேரம் போறது தெரியாம லைட் இருந்தான். தேவராஜன் ஒரு பீடிலேயே ஏக உல்லாசமா இருந்தான். நேரமாவது 4 மணிக்கு நீ போகணுமேனு துரைக்கண்ணுக்கு ஞாபகப்படுத்தினா நவநீதம். அதுக்கப்புறம் அவ கை குழந்தைய அவள் கிட்ட கொடுத்துட்டு உள்ள இருந்து எல்லாருக்கும் படுக்க விரிச்சு கொடுத்தான். குடிக்க ஒரு செம்புல தண்ணியும் டம்ளரும் கொண்டு வந்து வச்சான். தூங்கிட்டு இருந்த பசங்களை தூக்கிட்டு போய் தெருவுல ஒண்ணுக்கு போக விட்டு அப்படியே அலாக்கா கொண்டு வந்து படுக்கையில கிடத்தினான். எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் நாம புறப்பட 5 மணி ஆகும். 4 மணிக்கே பாண்டு பையன் வருவான். லாரிக்கு தண்ணி ஊத்தி பூ போட்டு அவன் என்னென்னவோ செய்வான். அந்த சந்தடியில முழிச்சுக்காம தூங்குங்க, நான் வந்து எழுப்புறேன்னு தேவராஜன் கிட்ட சொல்லிட்டு அவன் உள்ள போய் மனைவியோட படுத்துக்கிட்டான். துரைக்கண்ணுக்கு இவ்வளவு நாளியாகியும் தூக்கம் வரல. அவன் ஹென்ரியோட என்னென்னவோ பேச வேணும்னு நினைச்சிருந்தான். தேவராஜன் கூட இருந்ததாலோ என்னவோ அவன் தன்னை அடக்கிக்கிட்டான். பொழுது விடிஞ்சு தேவராஜன் ஊருக்கு புறப்பட்டுடுவான். இன்னும் 2 நாட்கள் ஹென்றி இங்கேதான் இருக்க போறான்னு நினைச்சுக்கிட்டான் துரைக்கண்ணு. அவன் கண்ணை மூடி தூங்காம படுத்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான் நவநீதம். அவளுக்கும் தூக்கம் வரல. ரொம்ப நல்ல மாதிரி குழந்தை மாதிரி குணங்கன்னு நவநீதம் ஹென்ரிய பத்தி துரைக்கண்ணு கிட்ட கூறினான். நீ தூங்கலையான்னு புரண்டு படுத்தான் துரைக்கண்ணு. ஒவ்வொரு சமயம் அப்படியே எங்க அண்ணாரு பேசுற மாதிரியே இருக்குது. நான் சுத்தமடையேன். எப்படி அவர் காலமானாரு, எங்க அண்ணி என்னாச்சு, அது எப்போ காலமாச்சுன்னு எல்லாம் ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. 1 வாரம்தான் ஆச்சுன்ற அவர் செத்து போய். அந்த புல்லாண்டா மூஞ்சில வருத்தமே இல்லையே. என்னாமா சின்ன பிள்ளைகளோட சேர்ந்துக்குன்னு ஆடி பாடுதுன்னு ஆச்சரியப்பட்டா நவநீதம். வருத்தம் இல்லாம இருக்குமா? வருத்தப்பட்டு என்ன பண்றது? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அப்பார் மேல இதுக்கு எவ்வளவு பிரியம்னு. அவர் இருந்த ஊர்லயே போய் இருந்தா அவரோட இருக்கிற மாதிரியே இருக்கும்னு தான் இங்க வந்தேன். அவர் ஞாபகமா அந்த வீடு ஒண்ணு போதும், அது கூட இல்லாட்டி இந்த ஊரே போதும்னு சொல்லுச்சு. என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் அவங்க அப்பாரோட மனுஷாலு இல்லையா? நம்மளோட இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்குது. அவர் மேல இருக்கிற ஆசையினால தானே. சரி, காத்தால என்ன பலகாரம் பண்ண போறேன்னு கேட்டான் துரைக்கண்ணு. ஏன், இட்லி தான், வேற எதுனா வேணுமா? இப்பவே சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சீக்கிரம் புறப்பட்டு போறேன். பசங்க வீட்டுல தானே இருக்கும், சனி ஞாயிறு ஆச்சே. நீ பாத்துக்க, நான் சாயரச்ச சீக்கிரமா வந்துடுறேன். மத்தியானத்துக்கு நல்லா ஏதாவது விருந்து வை. ஆம வடை போட்டு மோர் குழம்பு வை. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சியே கருணக்கிழங்கு தாளிதம், நான் ராத்திரிக்கு சாப்பிடுவேன். நான் இல்லையேன்னு விட்டுடாத. எனக்கு என்னமோ அன்னார் இல்லாத குறையே தீந்த மாதிரி இருக்குது. இது வந்த அப்புறம்னு குதூகலமா சொன்னான் துரைக்கண்ணு. பின்னால பேசுறப்போ அவன் ஹென்ரிய இது அதுன்னு மரியாதையோடையும் அன்போடையும் குறிப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இந்த கிழவி ஏதாவது விஷமம் பண்ணி வைக்க போகுது, யாராவது வந்தா மனசு தாங்காதுன்னு பஞ்சவர்ண தம்மாவை பத்தி எச்சரித்தான் துரைக்கண்ணு. ஏன் அப்படி சொல்றேன்னு மனம் தாங்காம அவனை கடிஞ்சுக்கிட்டா நவநீதம். எங்க அம்மா ஒன்னும் அவ்வளவு பொல்லாதது இல்ல, சும்மா எதனா தொணன்னு பேசும். அந்த புல்லாண்டானும் அப்படித்தானே பேசுது. அது சரி, அது கிறிஸ்தவ ஜாதியான்னு வெகு நேரமா உறுத்திட்டு இருந்த விஷயத்த ஜாடையா கேட்டா நவநீதம். படத்துல பார்த்த மம்மாவ அப்போ நினைச்சுக்கிட்டான் அவன். துரைக்கண்ணு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொன்னான். தெரியல, ஹென்ரின்ற பேரை பார்த்தா அப்படிதான் இருக்குது. அவங்க அம்மா கிறிஸ்தவங்க, அதனால பேர் அப்படி வச்சிருக்கலாம். அதனால நமக்கு என்ன? எங்க அண்ணாரு மாறாமல் இருந்திருந்தா இது எப்படி கிறிஸ்தவனா ஆகும்? அவர் மதர் மாறினாரா இல்லையான்னு தெரியலையே. மாறி இருந்தா பேரு மாறி இருக்குமே. பத்திரத்துல உயிர்ல எங்கேயுமே அப்படி இருக்கிறதா தெரியல. சரிதான், இந்த காலத்துல ஜாதியாவது மதமாவது. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கான், நம்ம மாதிரி லாரி ஓட்டுறவன் தான். தெற்கத்தியான் நாடார். அவன் ஹிந்து, அவன் பொண்டாட்டி கிறிஸ்துவ மதம். அதுக்கு என்ன சொல்ற? பிள்ளைங்களான்னு குறுக்கிட்டான் நவநீதம். பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க தான், ஏதாவது மதமா தான் இருக்கணுமா என்ன? அதுங்களுக்கு வயசு வந்த அப்புறம் அப்பா ஜாதியா அம்மா ஜாதியான்னு முடிவு பண்ணிக்குதுங்க. இல்லாட்டி ஒரு ஜாதியும் இல்லாம நம்ம ஹென்றி மாதிரி இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு துரைக்கண்ணு அன்னைக்கு மாலை கூடத்துல சபாபதி பிள்ளையோட படத்தை வச்சு வணங்குனப்போ தானும் விழுந்து வணங்கி நெத்தியில விபூதி வாங்கி வச்சுக்கிட்ட ஹென்ரிய நினைச்சுக்கிட்டு சொன்னான். இது நம்ம மதம் தான் கழுத, நீ கவனிக்கலையா? சாயங்காலம் நெத்தியில திண்ணறு வச்சுக்குச்சுன்னு சொன்னான்.
தெருக்கோடியில இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சேகண்டி மணி ஒழிச்சிச்சு. மணி 2வது தூங்குன்னு விளக்க சின்னதாக்கிட்டு முதுகுல தட்டி கொடுத்தான் நவநீதம். வீட்டுக்கு போன பாண்டு 2வது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்து லாரியில படுத்துக்கிட்டான். சரியா 4 மணிக்கெல்லாம் துரைக்கண்ணு விழிச்சுக்கிட்டான். ராந்தல் விளக்கு வெளிச்சத்துல மணிய பார்த்தான். நவநீதமும் குழந்தையும் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. வெளியே தாழ்வாரத்துல விரிச்சிருந்த படுக்கையில காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு தனிமையில ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தா பஞ்சவர்ணத்தம்மா. வெத்தலை பாக்கு எடுக்கிற சின்ன இரும்பு பலகைய காணோமாம். இங்கேதானே வச்சேன், எந்த குரங்கு எடுத்துச்சோ. இந்த வீட்டுலதான் வச்சது வச்ச இடத்துலே இருக்காது. சனிய விடிறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுதுன்னு மனசுக்குள்ள முழங்கிக்கிட்டான் துரைக்கண்ணு. பாவம், அதுக்கு வெத்தலை போடணும்னு அனுதாபத்தோட புரிஞ்சுக்கிட்டு கிளவிக்கிட்ட ஒரு வார்த்தையும் கொடுக்காம ராந்தல் விளக்கு எடுத்துக்கிட்டு வந்து இரும்பு புலகைய தேடி அவ படுக்கைக்கு பக்கத்திலேயே அதை கண்டெடுத்து குருட்டு போனோன்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இந்தாங்க உங்க உலக்கைன்னு அவகிட்ட கையில கொடுத்தான். என்னதான் முன்கூபத்துல திட்டுனாலும் என் மருமக குணம் வருமானு மனசுல எப்பவும் போல நினைச்சுக்கிட்டா கிளவி. வேற ஏதாவது சொல்லிவிட போறான்ற பயத்தோட உலக்கைய வாங்கி வெற்றிலைய இடிச்சா. துரைக்கண்ணு தெருப்பக்கம் வந்தான். குளிர்ந்த காற்று வீசிச்சு. 4 மணிக்கே விடிவு காண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த பாண்டு பையனை காணோன்னு முணங்கிக்கிட்டான் துரைக்கண்ணு. திண்ணையில பிள்ளைகள் எல்லாம் தலை முதல் கால் வர போத்துக்கிட்டும் படுக்கையை விட்டு தரையில உருண்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஹென்ரியும் தேவராஜனும் இன்னொரு திண்ணையில தூங்கிட்டு இருக்கிறத நின்னு கவனிச்சான் துரைக்கண்ணு. ராத்திரியெல்லாம் பேசின பேச்சுக்களும் பாட்டும் ஆட்டங்களும் அவனுக்கு நினைவு வந்துச்சு. தனியே நடந்து சிரிச்சுக்கிட்டே லாரி நிறுத்தி இருக்கிற பக்கத்து சந்துக்கு போனான். ராத்திரி ஹென்ரியும் தேவராஜனும் பசங்களுக்கு சோப்பெங்கப்பா பாடினப்போ இவனையும் இழுத்தாங்க. மடியில குழந்தை இருக்கிறத ஒரு சாக்கா கூறி அப்ப தப்பிச்சுக்கிட்டான் துரைக்கண்ணு. இப்ப யாருமே இல்லைன்ற நினைப்போட லாரி ஷெட்ல நின்னு அவங்க ஆடினதை நினைச்சு பார்த்து தனியே குதிச்சு குதிச்சு ஆடினான் துரைக்கண்ணு. அவனுக்கு சரியா ஆட வரல. அதனால இன்னொரு தடவை நல்லா குதிச்சு ஆடின சத்தத்துல லாரிக்குள்ள படுத்திருந்த பாண்டு பையன் விழிச்சுக்கிட்டான். அவனுக்கு சிரிப்பு தாங்கல. என்னங்க இதுன்னு பெருங்குரல்ல சிரிச்சான் பாண்டு. துரைக்கண்ணுக்கு வெக்கமும் ஒருவித கோபமும் வர கத்தினான். வந்த உடனே லாரியை கழுவாம உள்ள என்னடா பண்றேன்னு கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டுனான். நான் ராத்திரி சினிமாக்கு போயிட்டு வந்து லாரிலேயே படுத்துட்டேங்க, சத்தம் கேட்டு முழிச்சா நீங்கன்னு மறுபடியும் சிரிச்சான். அவன் திட்டுவானோன்னு பயந்து வாய்க்குள்ள சிரிச்ச மாதிரியே இறங்குனான் பாண்டு. துரைக்கண்ணு தன்னோட அசட்டுத்தனத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டான். ராத்திரி நீ போயிட்ட அப்புறம் இங்க ஒரே தமாஷ்டா, நீ கூட இங்கே இருந்திருக்கலாம். சரி சரி, நாளையாவது ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போனான் துரைக்கண்ணு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாண்டு லாரி ரெடி பண்ணி வச்சான். துரைக்கண்ணு முறுக்குன மீசையோட கம்பீரமா வெளியே வந்து நின்னு தூங்கிட்டு இருந்த தேவராஜனை எழுப்புனான். சார் சார், மணி 5 போகுது, எழுந்திருச்சிங்கன்னா சரியா இருக்கும்னு தேவராஜனை எழுப்பினப்போ ஹென்ரியும் முழிச்சுக்கிட்டான். சரி, குளிக்கிறீங்களா, வெந்நீர் வைக்க சொல்லட்டுமா? இல்ல வேணாம், 11 மணிக்கெல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம், அங்க போய் குளிச்சுக்கலாமேன்னு சொன்னான் தேவராஜன். சரி, அப்ப பின்னால போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க. டேய் பாண்டு, இட்டுக்குன்னு போடா. அவங்களுக்கு தோட்டத்தை காமிச்சிட்டு ஓடி போய் காப்பி வாங்கியான்னு பர்ஸ்ல இருந்து சில்லறை எடுத்து தந்தான் துரைக்கண்ணு. பாண்டு ஹென்ரியையும் தேவராஜனையும் அழைச்சிக்கிட்டு கிணற்றடிக்கு போனான். அன்னைக்கு மாலையில துரைக்கண்ணு சீக்கிரமே வீட்டுக்கு வந்தான். பகலெல்லாம் ஹென்றி அறையில பசங்களோட பேசியும் விளையாடியும் பொழுத கழிச்சான். மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் அவன் அறையை விட்டு வெளியே வந்தான். காப்பி, பலகாரம், பழங்கள் ஏதாவது தின்றதுக்காக கிராமத்து பட்சணங்கள் எல்லாம் அறைக்கே பசங்க கொண்டு வந்தாங்க. பஞ்சவர்ணத்தம்மா ஒவ்வொரு சமயம் வந்து அறைக்குள்ள எட்டி பாப்பா. இந்த வானர படங்க இருக்குதேன்னு எண்ணிக்கிட்டு போயிடுவா. தேவராஜன் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரதா சொல்லி போயிருந்தான். நடுவுல ஒரு நாள் அவனோட குடும்ப விஷயமா மனம் விட்டு பேச துரைக்கண்ணுக்கு இருந்துச்சு. அதுக்காகவே அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தான். தெருவுல லாரி சத்தம் கேட்ட மாத்திரத்துல அப்பா வந்தாச்சு, அப்பா வந்துட்டாங்கன்னு பிள்ளைங்க கூவிக்கிட்டே குதிச்சு ஓடுனாங்க. ஆமா, உங்க அப்பா யானை மேல வர்றாருன்னு பஞ்சவர்ணத்தம்மா சலிச்சுக்கிட்டா. சாயங்கால விளக்கு வச்சக்கப்புறம் குழந்தைய தோல்ல கிடத்திக்கிட்டு வீட்டுக்கு முன்னால குரட்டுல உலர்த்திய மாதிரி இருந்தான் துரைக்கண்ணு. ஹென்றி திண்ணையின் மேல முழங்கால கட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். பிள்ளைங்க குரட்டிலும் தெருவிலும் ஓடி துரத்திக்கிட்டே கல்லாமண்ணா விளையாடினாங்க. சாயங்காலம் வானம் எதிரில தென்னஞ்சோலைக்கு பின்னால சிவப்பும் கருப்புமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எதிர் வீட்டுல தெரு திண்ணைக்கு பக்கத்துல உள்ள மாடத்துல தாவணி அணிந்த பொண்ணுறுத்தி அகல் விளக்கு ஒன்ன ஏத்திக்கிட்டு வந்து வச்சு விட்டு போனான். ஹென்றி அதுக்கப்புறம் எல்லா வீடுகள்லயும் அது மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிறத பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க நவநீதம் ஒரு விளக்க கொண்டு வந்து மாடத்துல வச்சு விட்டு போனான்.
மாடத்துல இருந்து என்ன வளைஞ்சு வளைஞ்சு சுவர்ல படிஞ்சு இந்த தடம் சித்திரம் மாதிரி ஒரு அழகா தெரிஞ்சுச்சு. உலாத்துக்கிட்டு இருந்த துரைக்கண்ணு ஹென்ரியோட எதிரில் வந்ததுக்கு அப்புறம் நின்னு கேட்டான், டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. டேய் உலக்க, ஏன் ஓடுற? வா இங்க. முனக்கடையில போய் 2 டீ கொண்டார சொல்லுன்னு 2வது பையனை விரட்டினான் துரைக்கண்ணு. அவன் வேகமா ஓடினான். நானும் போவேன்னு இன்னொரு பையனும் அவனை தொடர்ந்து ஓடினான். டேய் டேய், மெதுவா மெதுவான்னு எச்சரித்த துரைக்கண்ணு அவங்க தான் சொல்ல மதிக்காம ஓடுறத பார்த்து தன்னையே அவமதிக்கிற பொருளுள்ள கெட்டவா சொல்லி திட்டினான். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அத்தியாயம் 28. டீ வர்ற வர துரைக்கண்ணு மௌனமா உலாத்திட்டு இருந்தான். ஹென்றி வானத்தையும் தெருவையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். கிருஷ்ணராஜபுரத்து தெரு மாதிரி இல்லாம இங்குள்ள வீடுங்க ஓரளவு வரிசையா இருந்துச்சு. இந்த வீடு ஊருக்கு வெளியில தெருவோட கடைக்கோடியில இருந்தாலும் கொஞ்சம் கோணலா திரும்பி இருந்துச்சு. இந்த வீட்டு திண்ணையில இருந்தே தெரு முழுசும் பார்க்க வசதியா அமைந்திருந்துச்சு. தெருக்கோடியில குறுக்கா மெயின் ரோடும் கொஞ்சம் ஜன நடமாட்டமும் தெரிஞ்சிச்சு. இந்த தெருவையும் தாண்டி இந்த வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோப்பையும் வயல்களையும் அடுத்த சேரிகள்ல வாழ்ற பறைசனங்கள் அடிக்கடி இந்த தெருவை கடந்து வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. அவங்கள சிலர் கூடையில ஜாமான்களும் கயிறு கட்டிய சீசாக்கள்ல எண்ணெயும் வாங்கிக்கிட்டு போனாங்க. அந்தி கருக்கல்ல அவங்க எல்லாருமே நிழல்கள் மாதிரி தெரிஞ்சாங்க. தூரத்துல போற ஒருத்திய அவளோட தாயோ சகோதரி இல்ல சிநேகிதியோ ஒருத்தி, ஏய் அம்மா கண்ணு நில்லுதே, நானும் வரேன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்தா. அவங்க எல்லாருமே இறைந்து ஏதோ சங்கீதம் போல ராகம் இழுத்து பேசிக்கிட்டாங்க. ஹென்றி முழங்கால கட்டிக்கிட்டு உட்காந்தபடி தெருவோட துரைக்கண்ணு உலாத்துறதையும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தான். துரைக்கண்ணு உலாத்துறது ரொம்ப கம்பீரமா இருக்குது. ஒரு புலி உலாத்துற மாதிரி இருக்குது. ஒரு ராஜா தன்னோட சேனை தலைவர்களோட ஆலோசனை செய்யறபடி உலாத்துறது மாதிரி இருக்குது. அவ குழந்தைய தோல் மேல கிடத்திக்கிட்டு இருக்கிற விதம் கூட ரொம்ப மிடுக்கா இருக்குது. அவன் பீடி புகைச்சிட்டு உலாத்துறான். அந்த பீடி புகை நெடு சமயங்கள்ல பக்கத்துல இருப்பவங்களையும் மயக்குது. தோல்ல கிடக்கிற குழந்தை மேல நெருப்போ சாம்பலோ பட்டு விடுமோன்னு வேற ஹென்ரிக்கு பதைப்பா இருக்கு. ஒரு கோடியில இருந்து குரட்டோட மறுகோடி வரைக்கும் தரையை அளக்குறவன் மாதிரி அவன் நடக்கிறான். சுவர்ல முட்டி கொள்ற மாதிரி கடைசி வரைக்கும் போய் நின்று திரும்பி மறுபடியும் வரான். நாள் முழுதும் லாரிலேயே உட்காந்து ஓட்டுறதுனால இப்படி காலார நடக்கிறது அவனுக்கு சுகமா இருக்கிறதோ என்னவோ. பப்பா எப்பவும் உட்காந்துக்கிட்டு தான் பேசுவாரு. இப்படி உலாத்துறது அவருக்கு பழக்கம் இல்லை. அவர் பேசும்போது கண்ணை மூடிக்கிட்டு யோசிப்பாரு. துரைக்கண்ணுக்கும் அந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டான் ஹென்றி. டீ கடையில இருந்து ஒரு பையன் டீ கொண்டு வந்தான். அவனுக்கு பின்னாடி துரைக்கண்ணோட பசங்க 2 பேரும் ஓடி வந்தாங்க. டீ கடை பையன் ஒரு தகர பெட்டி மாதிரி உள்ள தூக்கோட உள்ள இருந்து டீ கிளாஸ்களை எடுத்து திண்ணை மேல வச்சான். மேல பீடியோட உள்ள அந்த டீ தூக்கு பார்க்க வினோதமா இருந்துச்சு. 2 பக்கத்துலயும் மேல் பக்கமா திறக்கிற மூடியும் அதன் உள்ள கிளாஸ் வைக்கிறதுக்காக வாகா வட்ட வடிவமான குழிகளும் இருந்துச்சு. அந்த தகர பெட்டியின் மேல பச்சை பெயிண்ட் பூசி ஐயனார் விலாஸ்னு கோணலும் மானலுமா வெள்ளை நிறத்துல எழுத்தும் ஒரு சிவப்பு வண்ணத்துல பூவும் வரைந்திருந்துச்சு. ஹென்றி அந்த வார்த்தைய எழுத்து கூட்டி மனசுக்குள்ள படிச்சுக்கிட்டான். துரைக்கண்ணு குழந்தைய மடி மேல கிடத்திக்கிட்டு திண்ணை மேல அமர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஹென்றி கிட்ட தந்தான். ஹென்றி அங்க நின்னுட்டு இருந்த சபாபதி கிட்ட, உனக்கு டீ வேணுமான்னு கேட்டான். வேணான்னு சொல்லி அவன் உள்ள ஓடினான். துரைக்கண்ணு மடியில இருந்த குழந்தை அவனை டீ குடிக்க விடாம கைய பிடிச்சு இழுத்துச்சு. ஓ, உனக்கு வேணுமான்னு குழந்தைய மடி மேல உட்கார வச்சு ஊதி ஊதி அதோட வாயில புகட்டுனான் துரைக்கண்ணு. குழந்தை வாயில வாங்கிட்டு உதடுகள் அதிர ஓசை எழுப்பி தூவானம் மாதிரி துப்புச்சு. துரைக்கண்ணு சில்லமா திட்டிட்டு டீயை தானே குடிச்சான். டீ கடை பையன் போன அப்புறம் நாளைக்கு இந்நேரம் எல்லாம் தேவராஜன் சார் வந்துடுவாருன்னு பேச ஆரம்பிச்சான் துரைக்கண்ணு. ஏன் துரை, எனக்கு ஒரு யோசனை தோணுதே. நீ கிருஷ்ணராஜபுரத்துல நம்ம வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துடு. தினம் ஒரு தப்பா அங்க போயிட்டு வர மாதிரி வச்சுட்டா என்ன? எப்படியும் காத்தால லாரி போறது, சாயரட்ச வரப்போகுது. யோசனை பண்ணி பாரு. தேவராஜன் சார் உனக்கு எப்படி சிநேகிதம், எம்மாம் பழக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் இன்னொரு மனுஷால் வீடு தானே. வந்த உடனே அங்க போனதும் அவர் ரொம்ப உன்கிட்ட சிநேகிதம் ஆயிட்டாருன்னு தெரியுது. இப்போ நம்ம வீடு இங்க இருக்கிறப்போ நீ யோசனை பண்ணி பாரு. எப்படி தோணுதோ அப்படியே செய்யலான்னு தயக்கத்தோட சொல்லி புன்னகையோட முடிச்சான் துரைக்கண்ணு. ஹென்ரிக்கு இவன் என்ன சொல்றான்னு தெளிவா புரிஞ்சிச்சு. அதுல உள்ள நியாயமே தெரிஞ்சிச்சு. நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். மிஸ்டர் தேவராஜன் ரொம்ப தனியா இருக்காரு. அவர் ஒய்ஃப் கூட ஊர்ல இல்ல. மெத்த மேல ரூம் இருக்கு. நான் அவர் கூட இருக்கிறது அவருக்கு துணையா இருக்கும் போல இருக்கு. அதனால வாரத்துல 1 நாள் 2 நாள் அவர் கூடவும் இருந்தா அவருக்கும் சந்தோஷமா இருக்குன்னு ஹென்றி தன்னை அனுசரிச்சு பேசியதுல துரைக்கண்ணும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தான்.
கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மௌனமா இருந்தாங்க. பெரிய பையன் எங்கேயோ போய் விளையாடிட்டு முழங்கால் வர செம்மண் புழுதியோட வந்தான். அவன் சட்டை முழுசும் வேர்வேல நனைஞ்சிருந்துச்சு. எங்க சார் பந்து விளையாடிட்டு வரீங்களான்னு கிண்டலா கேட்டான் துரைக்கண்ணு. அவன் ஆமான்னு தலையாட்டினதும் திட்டினான். போடா போடா மம்மட்டி மம்மட்டி, பரீட்சை வரப்போகுதுல, இப்போ ஒரு வாரத்துக்கு பந்து விளையாடட்டு என்ன, போ போ போய் படி. டேய் பசங்களா, எல்லாரும் கூடத்து விளக்கேத்தி வச்சுக்கிட்டு படிங்க, இப்போ நான் வந்து பாப்பேன்னு அதிகாரமா கத்தினான் துரைக்கண்ணு. ஆமா அண்ணாரு, அதான் உங்க அப்பா. எப்படி காலமானார்? வயசு ரொம்ப ஆகியிருக்கும் இல்லையா? கிழவரா இருந்தாரா? ரொம்ப தளர்ந்து போயிட்டாரா? என்னை பத்தியெல்லாம் பேசுவார்னு சொன்னியே, என்ன பேசுவார்னு ரொம்ப ஆவலாதியோட குரலை தாழ்த்திக்கிட்டு ஹென்ரியோட முகத்தையும் கண்ணையும் கூர்ந்து பார்த்து கேட்டான் துரைக்கண்ணு. பப்பா வாஸ் 65. தான் யோசிக்கிற மாதிரியே ஆங்கிலத்துல சொல்ல ஆரம்பிச்ச ஹென்றி சற்று நிதானிச்சு அவருக்கு அப்ப 65 ஆயிடுச்சுன்னு மொழிபெயர்த்து சொன்னான். அவர் படுத்த படுக்கையா ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப போனா 10 நாள் படுத்திருப்பாரு. அதுவும் அந்த லாஸ்ட் 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு. நான் எப்பவுமே அவர் கூட தான் இருந்துச்சுது. அப்படித்தான் எனக்கு பழக்கம். அவர் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மம்மா போயிட்டாங்க. அவருக்கு வயிற்றுல என்னமோ கோளாறு வந்துச்சுன்னு சொல்றப்போ அவன் மறுபடியும் கொஞ்சம் நிதானிச்சான். பப்பா குடிக்கிற விஷயம் இவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. அதனால நான் அதை இவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டான். துரைக்கண்ணு என்ன உத்தியோகத்துல இருந்து அவர் ரிட்டையர் ஆனார்னு புரியாம யோசிச்சுட்டு இருந்தான். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ஓ, யூ டோன்ட் நோ தட்னு ஒரு தடவை சிரிச்சு மேலுதட்ட விரல்களால மீட்டி அவன் பப்பாவை கரிப்படைந்த கால் சாராயமும் சட்டையுமா கையில டிப்பன் பாக்ஸோட அவர் வேலைக்கு போகிற காட்சிய மனசார பார்த்து ரசிச்சான் ஹென்றி. ரயில்வேல ஃபயர்மேனா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அவர் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னால ஆர்மில இருந்திருக்காரு. பர்மாவிலலாம் இருந்திருக்காரு. அங்கதான் மம்மாவை மீட் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் தானே, அதனால அதுக்கு முன்ன நடந்ததெல்லாம் அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்போ எங்க அண்ணிய பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதான்னு ரொம்ப ஏமாற்றத்தோட கேட்டான் துரைக்கண்ணு. தெரியும், பப்பா சொல்லி இருக்காரு. இந்த ஊரை விட்டு போறப்போ பப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. அநேகமா அந்த சமயத்துல தான் இட் சீன்ஸ் ஹீ லாஸ்ட் ஹர். அதுல மனசுடைஞ்சு அவர் எங்கெங்கேயோ தனியாவே சுத்திட்டு இருந்திருக்காரு. அவங்கள நினைச்சு அவர் அடிக்கடி அழுவாரு. அந்த அழுக அவர் சாகுற வரைக்கும் இருந்துச்சு. சில மூட்ல தான் அழுவாரு, அப்புறம் அதை நினைச்சு அவரே சிரிச்சுக்குவாரு. ஆனா எங்க மம்மா செத்தப்போ அவர் அழவே இல்லை. நினைச்செல்லாம் ஒன்றும் அழுவல. அப்போதான் அவர் சொன்னாரு, சாவுனா என்னன்னு தெரியாம அதுக்கு நாம என்னத்துக்கு வருத்தப்படுறதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தவன் தான் வாயில இருந்து தவறி போய் ஏதாவது வந்து விடுமோன்னு சற்று மௌனமானான். துரைக்கண்ணு தனக்கு கிடைத்த தடயங்களை வச்சுக்கிட்டு ஒரு முடிவா தன்னோட அண்ணனோட வாழ்க்கைய பத்தி யூகிச்சான். ஆனாலும் அவர் இங்க நிரந்தரமா வராமல் இருந்ததுக்கு காரணம் அவனுக்கு தெரியல. அவர் என்னத்துக்கு இந்த ஊரையும் எங்களையும் அப்படி வெறுத்துட்டு இருந்தாருன்னு பரிதாபமா கேட்டான். நோ நோ, அவரால் யாரையும் வெறுக்க முடியாது. ஒருவேளை அந்த முதல் வைஃப் உங்க அண்ணியோட வாழ முடியாம போன அப்புறம் இந்த ஊருக்கும் திரும்பி வர அவருக்கு மனசில்லாம போயிருக்கலாம். எங்க மம்மாவோட இங்க வந்து வாழ்றதுக்கு அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். தான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விஷயம், அதுவும் ஜாதி விட்ட ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சா இந்த ஊர்ல தனக்கு இருக்கிற கௌரவத்துக்கு கேடுன்னு நினைச்சாரோ என்னவோ. ஆனா அவர் உங்களை எல்லாம் நிச்சயமா வெறுக்கவே இல்லை, அது மட்டும் நான் சொல்லுவேன்னு உறுதியா சொன்னான் ஹென்றி. அடிக்கடி அவர் சொல்லுவாரு, உங்களை பத்தி சொல்றப்போ கண்ணை மூடிக்கின்னு உங்களை நினைச்சுக்குவார் போல் இருக்குது. என் தம்பி ஒருத்தன் இருக்கான். என் அம்மா அவனை துரைன்னு கூப்பிடும். அவன் எனக்கு ரொம்ப சின்னவன், முரட்டு பையன், யாருக்கும் அடங்க மாட்டான், ஊரை சுத்திட்டே இருந்தான். இப்ப அவனும் பெரியவனாகி கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியெல்லாம் பெற்றிருப்பான். எங்கேயாவது நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக கடவுளை வேண்டிக்குவார்னு ஹென்றி சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே தன்னோட நினைவுகளோட அவன் சொன்னதை சரி பார்த்து அங்கீகரிச்சுக்கிட்டே வந்த துரைக்கண்ணோட கண்கள்ல பனித்து இமைகள் நனைந்து அவன் அறியாம கன்னத்து மேல விழுந்துச்சு. இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, போய் உங்க தம்பியை பாருங்கன்னு சொல்ல உனக்கு ஏன் தர தோணலன்னு கேட்டான் துரைக்கண்ணு. ஹென்றி இதுக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம துரைக்கண்ணோட முகத்தை உத்து பார்த்தான். அப்போ நல்லா இருட்டிடுச்சு. இவங்க பேசிட்டு இருக்கப்போவே கொஞ்சம் முன்னாடி நவநீதம் வந்து மாடத்து விளக்க உள்ள எடுத்துட்டு போயிட்டா. துரைக்கண்ணோட முகம் இருட்டுல சரியா தெரியல. தெருவெல்லாம் நல்லா இருட்டு. உள்ள பசங்க இறைந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பப்பா கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு எல்லாம் நான் சொன்னது கிடையாது. அவரும் என்ன அப்படியெல்லாம் சொன்னதே இல்லை. ஆமாம், அவர் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்னு அவன் கூறியதை அங்கீகரிச்சுக்கிட்டு துரைக்கண்ணும் தலையாட்டிக்கிட்டான். ஏன் துரை, அவர் கிறிஸ்துவரா மாறிட்டாரான்னு கேட்டான் துரைக்கண்ணு. இல்ல, மம்மா தான் கிறிஸ்டியன். அவர் எப்பவும் போல இருந்தார். பிள்ளையார் கோயிலுக்கு போவார், ஹிந்து பிரேயர் சாங் எல்லாம் பாடுவார். என்ன கூட கிறிஸ்துவன் ஆக்கணும்னு மம்மா சொல்லுச்சு. அதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு விட்டுடணும்னு பப்பா சொல்லிட்டாரு.
ஸ்டில் ஐ ஹாவ் நோ எனி ரிலிஜியன். எனக்கு மதம் இல்லை. ஆனால் சாமி கும்பிடுறியன்னு குறுக்கிட்டு கேட்டான் துரைக்கண்ணு. எஸ், அதுக்கு என்ன, சாமிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு அவன் கேட்டது துரைக்கண்ணுவை கொஞ்சம் யோசிக்க வச்சுது. அவன் சொன்னது ரொம்பவும் சரின்னு யோசிக்க யோசிக்க பிரகாசமா புரிஞ்சுது. துரைக்கண்ணு திடீர்னு தலையை உலுப்பிக்கிட்டு சிரிச்சு அவனை பாராட்டினான். சாமிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? சபாஸ் துரை. தேடுங்கள், கண்டடைவீர்கள்.